ஹர்திக் பாண்டியா இவர் எப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வருஷத்துல இருந்து கேப்டன் ஆனாரோ அவங்க டீமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே வந்து போய்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா 3 மேட்சா வந்து தோத்துட்டாங்க. ஈவன் அவங்க சொந்த ஊரான மும்பை வாங்கடே ஸ்டேடியத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஃபேன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை பூ பண்றாங்க. யாருமே வந்து மதிக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகாது, இருக்கிற மேட்சை தோத்து போயிடுவோம் நினைச்சிட்டு மும்பை மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேற்று ரோஹித் சர்மா கூப்பிட்டு திருப்பி நீங்க கேப்டன்ஷிப் பொறுப்பு ஏத்துக்கோன்னு சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்லிருக்காருன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா அறுத்து விட்டுருங்க, நான் அடுத்த சீசன்ல ஆக்ஷன்ல போயிட்டு வேற ஏதாவது டீம்ல போய் விளையாடுறேன்னு சொல்லிருக்காரு போல இருக்கு. ஈவன் ரோஹித் சர்மாக்கு பும்ரா கூட சப்போர்ட் போல இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்னையும் கைட்டி விட்டுருக்காங்க. இப்போ டீமுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2-3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷான் சின்ன பசங்களா, இன்னொரு பக்கம் மும்பை மேனேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் பும்ரான்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 ஐபிஎல் கப் ஆன ஒரு கேப்டனையும் அவர்கிட்ட பேசி கலந்து முடிவு பண்ணாம நீங்களா முடிவு எடுத்துட்டு ஒரு சின்ன பையன் கேட்கறான்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடி வாங்குறது தப்பே இல்ல. யோ ரோஹித்தே, நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அந்த சிஎஸ்கே கேப்டன் நீதான். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி, நீ ஓடு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு